குரல் ஒலிக்க அமர்ந்திருப்பேன் நண்பர் சமூகத்திலே அமைதி தரும் அவர் குரல் ஒலிக்க. ஈட் அண்ட் டேஸ்ட் டெய்லி என்ற அனுதின தியான வேளைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கீதம் 46:10 நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த அதிகாரத்தின் முதல் பகுதியிலே நாம் பார்த்தோம் என்றால் அங்கே ஒரு பயங்கரமான நிலைமை இருக்கிறதை பார்க்கலாம். பூமி நிலை மாறி போகிற காரியம், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போகும், ஜலங்கள் கொந்தளித்து பொங்குகிறது, அதனாலே பர்வதங்கள் அதிர்கிறது. இவ்விதமாக ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை காணப்பட்டாலும் அதன் மத்தியிலே நாம் அமர்ந்திருக்கும் பொழுது தேவன் பெரியவர் என்பதை அறிந்து கொள்ளலாம். ஏனென்றால் 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது, நாம் அமர்ந்திருக்கும் பொழுது அவர் சேனைகளின் கர்த்தராக நம்மோடு கூட இருப்பதை நாம் உணர முடியும். இந்த பயங்கரமான சூழ்நிலையின் மத்தியிலே நாம் அலசடிப்படுவோமானால், அதிலே நாமும் கொந்தளித்து கஷ்டப்பட்டு அழுது கூக்குரலிட்டு நாம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி ஓடி போவோமானால் நாம் ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியாது. அந்த வசனத்தின் பின்பகுதியிலே நாம் இவ்விதமாக பார்க்கிறோம், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஆண்டவர் நாம் அமர்ந்திருக்கும் பொழுது அவரை உயர்ந்தவராக நாம் காண முடியும். அவர் எல்லாவற்றிற்கும் மேலாக பெரியவராக இருப்பதை நாம் காண முடியும். அவர் நமக்கு அடைக்கலமாய் இருப்பதை நாம் உணர முடியும். ஆண்டவர் இந்த நாளிலே அந்த பாக்கியத்தை நமக்கு தருவாராக. நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், கொந்தளித்து கொண்டிருந்தாலும், அது பயங்கரமாக இருந்தாலும், எல்லாவற்றின் மத்தியிலும் நாம் அமர்ந்திருப்போம். அப்படி நாம் அமர்ந்திருக்கும் போது நாம் தேவனை கண்டுகொள்ள முடியும். முதலாக எடுக்கப்பட்ட மனித படம் பாரிஸில் 1838 லூயிஸ் டாக் என்பவராலே எடுக்கப்பட்டது. இந்த படம் எவ்விதமாக வந்தது என்றால், அந்த சமயத்திலே ஒரு பெரிய போராட்டம் பாரிஸ் நகரத்திலே நடைபெற்றது. இரவிலே கொலை சம்பவங்கள் நடைபெற்றது. அதை படம் பிடிப்பதற்காக முயற்சி செய்யும் பொழுது வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கும் மனிதர்கள் அல்லது அதில் ஈடுபட்ட மனிதர்கள் இவர்களையெல்லாம் படம் பிடிப்பதற்கு பதிலாக அந்த கேமராவானது 10 நிமிடங்கள் அந்த படத்தை பிடிப்பதற்கு எடுத்தது நிமித்தமாக அங்கே தன்னுடைய ஷூ பாலிஷ் செய்து கொண்டிருந்த, அசையாமல் நின்று கொண்டிருந்த ஒரு மனிதனை மட்டும் படம் பிடித்ததாம். அது மட்டுமல்லாமல் அந்த பாலிஷ் போட்டு கொண்டிருந்த அந்த பையனும் பக்கத்திலே உட்கார்ந்திருப்பதையும் அது படம் பிடித்தது. ஆம், அந்த எல்லா நகர்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் அனைத்தையும் அது விட்டு அந்த 10 நிமிடங்கள் அது எடுத்ததினாலே அமர்ந்திருந்த அல்லது நின்று கொண்டிருந்த மனிதனை அது படம் எடுத்தது என்று சொல்லப்படுகிறது. 1838 இது நடைபெற்றது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் கர்த்தரோடு கூட இருக்க வேண்டும் என்றால் அமர்ந்திருக்க வேண்டும். நாம் நிலைத்து அவருடைய வசனத்திலே, அவருடைய வாக்குறுதிகளிலே அவர் நமக்காக கிரியை செய்வார் என்கிற நம்பிக்கையிலே நாம் இருந்தோம் என்றால் நிச்சயமாக கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளிலே அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் அமர்ந்திருந்து எங்களுடைய குழப்பமான சூழ்நிலையின் மத்தியிலே, கஷ்டங்கள் நிறைந்த சூழ்நிலையின் மத்தியிலே நாங்கள் உண்மையே நோக்கி பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது நீர் தேவன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். நீர் உயர்ந்தவர், நீர் சேனைகளின் கர்த்தர், எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இந்த நம்பிக்கை எங்களுடைய வாழ்க்கையிலே உறுதியாக இருக்கும் பொழுது, அந்த விசுவாசத்திலே நாங்கள் தளராமல் இருக்கும் பொழுது, அலசடிப்படாமல் இருக்கும் பொழுது நாங்கள் உண்மை கண்டுகொள்ள முடியும். அந்த பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்து இந்த நாளிலே எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.